அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/2/2025 இன்று வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி வயலூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வயலூர் முருகப்பெருமான் அற்புதமான மூர்த்தி, அற்புதமான ஸ்தலம். தொழில் வியாபாரத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி, சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர். கல்யாணம் விவாகம் திருமண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர், தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூர்த்தி ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி வயலூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் நாள். இன்று மாசி மாதம் பிறக்கின்றது. இன்று இரவு 9:01 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று இரவு 9:47 வரை மக நட்சத்திரம், அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:34 வரை சித்தயோகமும், இரவு 9:47 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டில் உள்ள பெரியவர்களை அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லது. மனஸ்தாபம் வேண்டாம். கடன் விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். நெருக்கடி கொஞ்சம் குறையும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நாள். புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஷண்முக கவசம் பாடி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கல்யாணம் விவாகம் திருமணத்துக்காக வரன் தேடுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்கள், அது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு, அரிசி கடை, எண்ணெய் கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை, நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டு. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விஐபிக்களின் நட்பால் அல்லது தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக, அத்லெட்டிக் கோச்சாக, ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வியாபாரம் தொழிலிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் சில சேஞ்சஸ் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் 2 சுத்தமான நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடக ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. மனசில் இருந்த பிரச்சனைகள் குறையும், பாரம் குறையும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பவர்கள், டயாலிசிஸ் கிட்னி சம்மந்தப்பட்ட துறை டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வெட்டி செலவெல்லாம் கம்மி பண்ணணும். ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறது, அந்தஸ்துக்காக செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நன்மைக்கைன்னு எடுத்துக்க வேண்டியதான். வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன ஷட்கம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி அன்பர்களே, குழப்பங்கள் தீரும் நாள். வீட்டில் இருந்த சில குழப்பங்கள்லாம் தீரும். தாயினுடைய சில ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். யூடியூபராக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் 2 மிளகு தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, வெற்றியும் தோல்வியும் கலந்த நாள். சில விஷயங்களில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் எதிர்பாராத மாதிரி இழுபறியாக இருக்கும், தள்ளி போகும்.
கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு விற்காமல் இருந்த சில வீடோ இடமோ நிலமோ பூமியோ ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ விற்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய நாள். புரோக்கராக ஏஜெண்ட்டாக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, அந்தஸ்து உயரும், சமூகத்திலே அந்தஸ்து உயரும். பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய நட்பால் நன்மைகள் கிடைக்கும், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே அதிரடி முன்னேற்றம் உண்டு. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு உயர்வு உண்டு. பெண்களுக்கு நன்மை உண்டு. பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வேலை விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணியிடத்திலே அதிகாரிகளுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்களே தப்பு பண்ணலைனாலும் பிழை பண்ணலைனாலும் உங்கள் மேலே சில கெட்ட பெயர் அவப்பேர் வரும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணி ஜெயிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. விவாகரத்து டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். ஆனால் சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீகவாதிகள், ஆலய நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்வோருக்கு அனுகூலம் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு வேறு கம்பெனிலேருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும், யூஸ் பண்ணிக்கிங்க. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வரம் தரும் வாராகி அம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். முயற்சி எடுத்தீங்கன்னா தான் முன்னேற்றம் வரும். முயற்சி எடுக்காமல் நடக்குமா? நடக்காது. ஆண்டவனுடைய அருள் கிடைக்கணும்னாலும், பரிகாரம் செய்து பலன் கிடைக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். எல்லாத்துக்குமே முயற்சி தான் முன்னேற்றத்துக்கு வழி. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைக்கான பாக்கியத்துக்கான எடுத்த முயற்சியிலே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். சகோதர வழியிலே சிலருக்கு திடீர் செலவெல்லாம் உங்களுக்கு வந்து போகும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்லது நடக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டமான நிறம்
நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட டெர்மட்டாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். விவசாயிகளுக்கு நன்மைகள் உண்டு. நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். சமையல் கலைஞர்களாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், வெளிநாட்டிலே குக்கு செஃப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. பிருத்திங்கிராதேவியை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்களில் சில நெருக்கடி வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமெல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது ஏற்பாடுகள் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள்லாம் இருக்குது. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், மனக்குழப்பம் குறையும், மன அமைதி ஏற்படும். வெளிநாட்டிலே சூப்பர் மார்ட், மினி மார்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.